Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்லயே நம்ம கட்லெட் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நம்ம கடைகள்ல கட்லெட் சாப்பிட்டுருப்போம். கட்லெட் வாங்கி அதுக்கு டொமேட்டோ சாஸ் நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுருப்போம். அது வீட்லயே எப்படி செஞ்சு சாப்பிடுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்லயே செய்யும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகாது, ரொம்ப செலவாகாது, ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். ஆனால் வெளியே நம்ம வாங்கி சாப்பிடும்போது ஒரு கட்லெட்டுடைய விலையே பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி அதை சைஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி கட்லெட் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த இன்கிரீடியன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேற்கொண்டு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம தேவையான அளவு எடுத்து வேக வச்சுக்கணும். வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வெளியே கடைகளில் பிரெட் வாங்கியிருப்போம். அந்த பிரெட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணி லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரெட்டில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி அது ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு நல்லா நம்ம பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கணும். அந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது கொஞ்சம் துருவன கேரட்டு, கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், இது பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி, இது கறி மசாலா தூள், இது சாட் மசாலா. டேஸ்ட்டுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் பொடி, இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இந்த காம்பினேஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணும் பொழுது அதை லைட்டாக இந்த கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக நினச்சி நம்ம எண்ணெயில் போட்டு அதை பொரிக்கணும். அப்போ தான் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வடச்சட்டியில் ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த மசாலா நம்ம பெரட்டி பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நிறைய எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த கேரட்டு வெங்காயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வதக்கணும். அதுக்காக தான் இந்த அளவாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே ஹீட் பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா வெங்காயத்தோடு பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகும், அந்த காம்பினேஷன் கிடைக்கும். வெங்காயம் போடும் பொழுது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை போடணும். வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கிருச்சான்றதை பார்த்துக்கோங்க. நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. போதுமான அளவு வணங்கிருச்சு அப்படின்னா அடுத்து கேரட்டை போட்டுறணும்.
கேரட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதுவும் கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்படியே வேக வச்சிடலாம். கேரட் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி போட்டுக்கோங்க. கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃப்ளேம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் பட்டைப்பொடி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம் இதனுடைய குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கோங்க. பட்டைப்பொடி போட்டு பரட்டிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் சாட் மசாலா போடலாம். அடுத்து கடைசியா வந்து கறி மசால் தூள் போட்டுக்கலாம். கறி மசால் தூள் போடலாம். இதெல்லாமே போட்டு நம்ம வேக வைக்கிற அளவுக்குள்ள ஓரளவுக்கு நல்லாவே அது வெந்துடும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை வந்து நல்லா பிணைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து போடணும். அதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு அதையும் நல்லா இந்த மசாலா இந்த கேரட்டோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல வந்து நல்லா அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் கட்லெட் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கும். காரம் மட்டும் வந்து பார்த்து எவ்வளோ கம்மியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு வயதானவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அளவான காரம் இருந்தால் போதும். ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட முடியாது. அதனால் காரத்தை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். கறி மசால் தூளுக்கு பதிலாக நம்ம மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கறி மசால் கூட சேர்த்து மிளகாய் பொடி போடுறதுனாலும் போடலாம். ஆனால் காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிடும். ஸோ வந்து நம்ம விருப்பப்படி காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து நம்ம லைட்டாக தட்டி நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் நினச்சி அது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். அதை வந்து இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா தோசைக்கல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கணும். வடை மாதிரி தட்டி வச்சுட்டு அதை நான் சொன்ன மாதிரி இந்த வடை மாதிரி தட்டி வச்சுக்கிறத எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து லைட்டாக இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கூடுதலுக்காக தான். அடுத்து வந்து இந்த பிரெட் கிரம்ஸில் இந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கணும். அது எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக பரட்டிக்கோங்க. பரட்டி எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நான்ஸ்டிக் தவால அப்படியே போட்டுடலாம். அது வந்து மேலேயும் கீழேயும் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். அது வரைக்கும் அதை விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மீன் பொரிக்கிற மாதிரி மொத்தமாக எண்ணெய் நிறையா ஊற்றி அதுக்குள்ளே போட்டு பொரிக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும்.
அந்த மாதிரி வந்து நம்ம பொரிக்கக்கூடாது. அது மாதிரி பொரித்தோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த மசால் வந்து உடஞ்சி விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து நம்ம இந்த நான்ஸ்டிக் தவாலையோ இல்லை தோசைக்கல்லையோ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ப்ளஸ் வந்து அந்த ஆயிலினுடைய இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம எத்தனை பீஸ் நம்மளுக்கு வேணுமோ அது மாதிரி போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெடியான பீஸ் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் வேக வச்சாலும் ஓகே தான். ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கான முறை. கடையில் வந்து எப்படி செய்வாங்க, எந்த கிழங்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்காக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பபாய்.